வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகி இருப்பதை அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துவிட்டது. சென்னையிலிருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சரியாக 3 மணி அளவில் பெஞ்சல் புயலாக அது வலுவடைந்து உருவாகி இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. 2 நாட்களாக புயல் உருவாகுமா உருவாகாதா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்குமா, வலு குறைந்து அது விலகுமா என்று பல்வேறு வானிலை அறிக்கைகள் வெளியான சூழ்நிலையில் இன்று காலையில் புயலாக அது உருவாகும் என்று அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த புயல் 3 மணி நேரத்தில் உருவாகும், 2 மணி நேரத்தில் உருவாகும், 6 மணி நேரத்தில் உருவாகும் என்றெல்லாம் வானிலை அறிக்கைகள் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக இன்று 3 மணி அளவில் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இந்த புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயல் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலானது நாளை அல்லது நாளை மறுதினம் அதிகாலையில் இது காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுவை அருகே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை இந்த மழை பொழிவானது வட தமிழக மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அதிகனமழை பொழிவு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது 70 கிலோமீட்டரில் இருந்து 90 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், கடலூர், புதுவை, காரைக்கால் ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் ஆகியவை மாறி மாறி விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதி கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு புதுவை, காரைக்கால், நாகை மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுவை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. புயல் மையம் கொண்டிருப்பதால் அது நகர எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறதோ அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான புயலுக்கு சவுதி அரேபியா நாட்டின் பரிந்துரைப்படி அது பெங்கல் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது பெஞ்சல் என்று வானிலை ஆய்வு மையத்தால் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் உருவாகி இப்போது அது நகர தொடங்கி இருக்கிறது. இதன் மூலமாக இந்த மழையின் அளவு இன்றும் நாளையும் அதிகமாக வட தமிழக மாவட்டங்களில் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இது தவிர விழுப்புரம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மழையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புயலை கணிப்பதில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலை வந்த சூழ்நிலையில் இப்போது புயல் நிலையாக மையம் கொண்டிருப்பது போல புயல் தொடர்பான அறிவிப்பும் பெஞ்சல் புயல் என்ற புயல் உருவாகி இருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து கடந்த 5 நாட்களாக இந்த புயல் உருவாகுவது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான சூழ்நிலையில் இப்போது உண்மையில் புயல் வந்துவிட்டது. புயலால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு நிர்வாகங்களும், இயந்திரங்களும், பொதுமக்களும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் அதிகரித்துள்ளது. இதனால் நாளையும் இன்றும் மழையின் அளவு மற்றும் புயல் நகரும் திசைக்கேற்ப அந்த மழைப்பொழிவானது அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு, புயலை கணிப்பதில் ஏற்பட்ட தாமதம், இந்த புயல் நகரும் திசை ஆகிய அனைத்து தகவல்களும் இன்று மாலை 5:30 மணிக்கு வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இன்னும் விரிவாக அந்த புயல் எங்கெங்கு நகர்கிறது, புயலால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் மிக விரிவாக அந்த புயலோடு பயணித்து நமக்கு வழங்க இருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார். பெஞ்சல் புயல் பயணிக்கும் திசை மற்றும் அது கரையை கடக்கும் இடம் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு ஆகியவற்றை துல்லியமாக அதன் பாதையையும் அந்த பெஞ்சல் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும்
வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் விரிவாக துல்லியமாக கணித்து 5:30 மணிக்கு நமது சத்தியம் தொலைக்காட்சியில் சிறப்பு நேரலையில் விரிவாக விளக்க இருக்கிறார் தஸ்னிமா பானு. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். வங்கக்கடலில் தற்போது ஃபெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறது. நாளை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.